வணக்கம் நேர்களே. நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ரவை, வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை ரவை உப்புமா. இது வந்து 2 வகையாக செய்யலாம். கிச்சடி பண்ணலாம், ஆர்டினரி உப்புமா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆர்டினரி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம். நல்லா கனமான ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். தென் ரோஸ்டட் ரவை தான் நான் வாங்கியிருக்கேன். ரோஸ்டடாக இருக்கிறதுனால நான் இல்லாட்டி நீங்கள் வாங்கி அதை வறுத்துக்கணும், இல்லைனா குழ குழன்னு ஆயிரும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் அந்த கடுகு உளுந்து போடுறதுன்னா போட்டுடலாம். நான் வந்து தனித்தனியாக வச்சுருக்கனால போடலை. வச்சுருந்தீங்கன்னா உளுந்து போட்டுக்கலாம். நல்லா அது ஒவ்வொரு பைட்டுக்கும் கடிப்படும், நல்லாயிருக்கும். ஈவன் உங்களுக்கு வந்து கேஷ்யூ இருந்துச்சுன்னா கேஷ்யூ போட்டிங்கனாலும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பசங்களும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. நான் இப்போ வந்து ஆர்டினரியாக பண்ணுறேன். கிச்சடி பண்ணும்போது அது மாதிரி கொஞ்சம் ரிச்சாக பண்ணிக்கலாம். கடுகு தெடிக்கிற நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, ஈவன் பீனட்ஸ், நீங்கள் கிரவுண்ட் இருந்தால் கூட கிரவுண்ட் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அது பிடிக்காதுன்னா நான் வெறும் கடலைப்பருப்போட நிறுத்திக்கிறேன். கடுகு தெரிச்சிருச்சு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இஞ்சியும் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது போட்டுடலாம். இஞ்சி வந்து டைஜஷனுக்கு கொடுக்கும். கொஞ்சம் நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிவிடும். நல்லா ஃபைனாக ஷாப் பண்ணி போட்டிங்கன்னு தெரியாது. இப்போ இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றலாம். இதில் வந்து உப்புமா நிறைய பேர் சாப்பிட யோசிக்கிறது என்னென்னா குழ குழன்னு ஆயிடுறது தான். ஒன்று வறுக்காமல் போட்டால், இன்னொன்று தண்ணி அதிகமாக விட்டால் கூட அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் பக்கத்தில் வார்ம் வாட்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி பத்தலைன்னா அதை எடுத்து தெளித்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த குழகுழப்பு வராது. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நீங்கள் சப்போஸ் காய்கறி போடுறதா இருந்தால் அந்த வெங்காயம் போட்டு வதக்கும் போது காய்கறி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இதோட ப்ளெயினாக பண்ணுறதுனால அப்படி இருக்குது. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் போடும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். அடுப்பை சிம்மரில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஹாட் வாட்டர் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி போடணும். போட்டோன்னா கட்டி ஆயிரும். அந்த கட்டி வந்து வேகவே வேகாது, குழ குழன்னு இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. நீங்கள் இப்படி தூவி விட்டுட்டு இப்போ நான் கிண்டிகிட்டு இருக்கிற மாதிரி அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு செய்யுங்க. ஓரளவுக்கு நீங்கள் கிண்டுறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், தண்ணியும் அதுவும். அந்த டைமில் நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா இது கொதித்து நல்லா பூத்து வெளியே வந்துடும். நான் நினைக்கிறோம் பத்தாதுன்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே பாருங்கள், நல்லா சிம்மரில் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிடுங்க. இது போதும், கொதிக்கிறதுக்கு இந்த தண்ணி போதும். இந்த டைம் நம்ம மூடி வச்சிடலாம். இறக்கும்போது மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். நல்ல சிம்மரில் பொறுமையாக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எதுவும் ஸ்டிக் ஆகலை, ஸ்டிக்கியாகவே இல்லை. இன்னொன்று அடியும் பிடிக்கல. ஏன்னா நம்ம அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கனால இங்கே பாருங்கள் அடியும் பிடிக்கல. ஸோ இந்த டைமில் நம்ம மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் தேங்காய் சட்னி, இல்லை சுகர், பாம் சுகர் அப்படி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.